வாழ்வை வாழுங்கள். ஒவ்வொரு பெண்களும் முக்கியமா நம்ம சபைக்குள்ள இருக்கிற நம்ம கர்த்தரை அறிந்து கொண்ட நம்ம வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்படி இல்லைன்னா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, சபைக்கு போறாங்க, இவங்க இப்படி இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு குடும்ப தலைவன் சரியா இல்லை அப்படின்னா குடும்ப தலைவி சரியா இல்லைன்னு அர்த்தம். குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகள் சரியில்லை அப்படின்னா குடும்ப தலைவி சரியில்லைன்னு அர்த்தம். அதனால குடும்ப தலைவிகள் தான் ரொம்ப கவனமா என்ன பண்ணணுங்க இருக்கிறது ரொம்ப 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 அவசியமா இருக்குது. அதனால ஒவ்வொரு பெண்களும் நம்ம வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை எப்படியாப்பட்டதுன்னா சாட்சியுள்ள வாழ்க்கை என்ன பண்ணணுங்க நம்ம வாழணும். அப்ப சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம வாழணும்னா 3 விஷயத்தை நான் சொல்லி ஒரு 4 பெண்மணிகளை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, நான் சாட்சியுள்ள வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னா முதலாவது காரியம், நான் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது காரியம், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களாய் இருக்கணும். ஆமென். மூன்றாவது காரியம், ஃபேன் ஆஃப் பண்ணிடலாமா? மூன்றாவது காரியம், ஜீவ நீரூற்றாய் நம்ம இருக்கணும். ஆமென். 3 காரியம். முதலாவது காரியம் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். இரண்டாவது காரியம் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களா இருக்கிறோம். மூன்றாவது காரியம் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ஜீவ நீரூற்றாய் நம்ம இருக்கணும். ஆமென். முதலாவது காரியம் வாசிக்கலாம். சாட்சியுள்ள வாழ்க்கை நான் வாழ முதலாவது காரியம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவி வீட்டோரங்களே கனி தரும் திராட்சை கொடி. நம்ம பலவீனமானவர்கள் என்பதற்காக கர்த்தர் நம்மள கொடின்னு சொல்லல, அதை காட்டிலும் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது நம்மள கொடின்னு சொல்றதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா, நீங்களும் நானும் அவரை சார்ந்து கொள்ளணும். அமைச்சலுங்க. ஒரு கொடி ஏதாவது உனக்கு படர்ந்தாதான் கனி கொடுக்கும். அந்த ஒரு கொடி படரல அப்படின்னா அது என்ன பண்ணாது, கனி கொடுக்காது. ஏன் ஆண்டவர் இங்க திராட்சை கொடின்னு சொல்றாருன்னா, நமக்குரிய எல்லாவற்றிலும் என் மக என் பிள்ளை எப்பவுமே என்ன மாத்திரமே சார்ந்து கொள்ளணும். கணவனை அல்ல, பிள்ளைகளை அல்ல, வேலையை அல்ல, படிப்பை அல்ல, சம்பளத்தை அல்ல, காசை அல்ல, வருமானத்தை அல்ல, மனுஷர்களை அல்ல, நண்பர்களை அல்ல. இதை நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப 2 விஷயத்துல இருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது